சற்று முன் பாஜக முக்கிய புள்ளி கேசவ விநாயகம் திடீர் கைது, அதிர்ச்சியில் பாஜகவினர். அதாவது 2024ஆம் ஆண்டு இந்தியாவில் நாடாளுமன்ற தேர்தல் நடைபெற்றது. அப்போது நாடாளுமன்ற தேர்தலுக்கு முன்பாக தேர்தல் நடத்தை விதி அமலில் இருந்தபோது உரிய ஆவணங்கள் இன்றி கொண்டு சென்ற 4 கோடி ரூபாய் தாம்பரம் ரயில் நிலையத்தில் பறிமுதல் செய்யப்பட்டது. அதை கொண்டு சென்றதாக 3 பேர் அப்போது அதிரடியாக கைது செய்யப்பட்டனர். அந்த வகையில் இந்த பணம் திருநெல்வேலி தொகுதியில் போட்டியிட்ட பாஜக வேட்பாளர் நயினார் நாகேந்திரன் சார்பாக வாக்காளர்களுக்கு கொடுப்பதற்காக கொண்டு செல்லப்பட்டதாக அப்போதைக்கு கூறப்பட்டது. இந்த புகாரை சிபிசிஐடிக்கு மாற்றப்பட்ட நிலையில்தான் இதுவரை பாஜக எம்எல்ஏ நயினார் நாகேந்திரன் உட்பட 15க்கும் மேற்பட்டோரிடம் சிபிசிஐடி தீவிரமாக விசாரணை நடத்தி வருகிறார்கள். அதேபோல் பாஜக சார்பில் தேர்தல் பணிகளை ஒருங்கிணைத்த கேசவ விநாயகத்திற்கும் சிபிசிஐடி சம்மன் அனுப்பியது. விசாரணைக்கு ஒருமுறை ஆஜரான நிலையில் விசாரணைக்கு தடை கோரி கேசவ விநாயகம் தொடர்ந்த வழக்கை உச்சநீதிமன்றம் தள்ளுபடி செய்தது. இந்த நிலையில்தான் சிபிசிஐடி போலீசார் கேசவ விநாயகத்திற்கு மீண்டும் சம்மன் அனுப்பினார்கள். அதனைத் தொடர்ந்து சிபிசிஐடி அலுவலகத்திற்கு வழக்கறிஞர் பால் கனகராஜ், பாஜக அறிவுசார் பிரிவு தலைவர் ஜெல்லி ஆகியோருடன் வந்த கேசவ விநாயகத்திடம் சிபிசிஐடி காவலர்கள் தீவிரமாக விசாரணை நடத்தி வந்தார்கள். அது மட்டுமில்லாமல் இந்த விசாரணை தேர்தல் முடிந்து கிட்டத்தட்ட 6 மாதத்திற்கு பிறகும் தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. இதுவரை முக்கிய குற்றவாளி யார் என்று கண்டுபிடிக்காமல் அவரை கைது செய்யாமலும் இருந்து வந்தார்கள். இந்த விசாரணைக்கு பிறகு கேசவ விநாயகம்தான் முக்கிய குற்றவாளி என்ற தகவலும் வெளிவந்து கொண்டிருக்கிறது. ஆனால் இது குறித்த அதிகாரப்பூர்வ தகவல்கள் வெளியிடவில்லை என்றாலும் பாஜக முக்கிய புள்ளியான கேசவ விநாயகம் இந்த வழக்கில் அதிரடியாக கைது செய்யப்படுவார் என்ற அதிர்ச்சி தகவலும் வெளிவந்து கொண்டிருக்கிறது. இந்த நிலையில்தான் தேர்தலுக்கு பாஜகவும் பணம் கொடுக்கிறதா, அடுத்த தேர்தலுக்காக புதிய வியூகமா என்ற ஆலோசனையிலும் சிபிசிஐடி அதிகாரிகள் இறங்கி வருகிறார்கள். மேலும் அண்ணாமலை அரசியல் படிப்பிற்காக லண்டன் சென்றிருக்கும் இந்த சமயம் பார்த்து பாஜக முக்கிய புள்ளியான கேசவ விநாயகம் கைது செய்யப்பட இருப்பதாக வந்த தகவல் ஒட்டுமொத்த பாஜகவினரையும் அதிர்ச்சி அடைய வைத்து வருகிறது. எப்படியாவது இந்த வழக்கை முடிவுக்கு கொண்டு வருவதற்கான வேலைகளில் பாஜக முக்கிய புள்ளிகள் இறங்கி வருவதாகவும் தற்போது தகவல்கள் சொல்லப்பட்டு வருகிறது.